பலியினிலே ஒருங்கிணைவோம் மரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் மரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். இறை புகழ்ச்சியோடு இந்த திருப்பலி ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாள் வாசகங்களை தொலைந்த ஆடுகளை பற்றி தியானிக்க அழைத்து நிற்கின்றது. இந்த ஆடுகள் ஏன் தொலைகின்றன என்றால், தன்னுடைய ஆயனுடைய பேச்சை கேட்காமல் தன்னுடைய இஷ்டத்துக்கு எங்கெல்லாம் இறை இருக்கிறதோ அதை தேடி செல்கின்ற போது தொலைந்து போகின்றது. இந்த ஆயன் தன்னுடைய மந்தைகளை ஒரு வழியில் வழிநடத்துகின்ற போது ஆங்காங்கே தெரிகின்ற பச்சைகளை இறையென நினைத்து அதை தங்களுடைய உணவென்று நினைத்து அதன் பின் செல்கின்ற போது இந்த ஆடுகள் தொலைந்து போகின்றது. அதுபோல தான் நாங்களும் தொலைந்தவர்களாக இருக்கின்றோம். இறைவன் காட்டிய வழியை தவிர்த்து வேறு எங்கெல்லாம் எங்களுடைய கண்கள் செல்கின்றதோ அதையெல்லாம் நாங்கள் எங்களுக்கு நன்மை பயக்கும் என்று நினைக்கின்ற போது நாங்களும் இந்த தொலைந்த ஆடுகளாக மாறுகின்றோம். ஆகவே இன்றைய நாளில் இந்த தொலைந்த ஆடுகளை பற்றி தியானிக்கின்ற வேளையிலே நாங்கள் தொலைந்தவர்களா, இவையெல்லாம் நாங்கள் தொலைந்தவர்களாக போவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை சிந்தித்தவர்களாக இந்த பலியை நாங்கள் மன்றாடுவோம். இனமாக இந்த பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்களை நினைந்தவர்களாக எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம் தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்து உரிமை பெறான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வலிமை பெறு, துணிவு கொள், ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்கு இம்மக்களோடு நீ செல்ல வேண்டும். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறைவசனங்கள் 1 முதல் 8 நிறைவு பெற. மோசே பின்வரும் வார்த்தைகளை இஸ்ராயேலர் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது, இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ ஜோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவரே உன் முன் நின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றிற்கு உரியவற்றை உடைமையாக்கி கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றிற்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி
நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ராயேல் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவு கொள், இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டிற்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரம். உங்கள் பதிலாக பல்லவி 9. உங்கள் பதிலாக ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. நான் ஆண்டவரின் பேரை பறைசாற்றுவேன், நம் மக்களின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது. அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. பண்டைய நாட்களை நினைத்து பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்து பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வார். ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்த போது, இஸ்ராயேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்களினங்களை எல்லைகளையும் திட்டமிட்டார். மக்களினங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே. அவரது உரிமை சொத்து யாக்கோபே. ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளை மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலைய மாட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆண்டுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறி அந்த ஓராட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழம். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளை, இன்றைய வாசகத்திலே நாங்கள் இந்த தொலைந்த ஆடுகளை பற்றி தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தொலைந்த ஆடுகள் என்பது முன்னுரையிலே கூறியது போல தன்னுடைய ஆயனுடைய வழியை விட்டு, ஆயன் காட்டுகின்ற அந்த நெறியை விட்டு தவறி செல்கின்ற போது தொலைகின்றது. அதாவது ஆடுகளை இந்த ஆயன் கூட்டி செல்கின்ற போது இந்த ஆடுகள் எவையெல்லாம் பச்சையாக காணப்படுகின்றதோ அவற்றிற்கு பின் சென்றால் அவை தொலைந்து விடுகின்றது. பச்சையாக பொழுத்தின் இருந்தாலும் சரி, பச்சையாக எதிர்ந்தாலும் சரி, அதை தனது உணவென்று நினைத்து அந்த ஆடு அதன் பின் செல்கின்றது. ஆனால் அது உண்மையாக உணவாக இருக்காது. இவ்வாறாக அது எவையெல்லாம் தன்னுடைய கண்ணுக்கு தென்படுகின்றதோ அதையெல்லாம் தன்னுடைய உணவு என்று நினைத்து அதன் பின் செல்லுகின்ற போது இந்த ஆடுகள் தொலைந்த ஆடுகளாக மாறுகின்றது. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளை, இறைவன் காட்டுகின்ற நன்னறியை விட்டு நாங்கள் வெளியே செல்கின்ற போது எங்களுடைய கண்களுக்கு, எங்களுடைய புலன்களுக்கு அவையெல்லாம் நல்லவை என தோன்றுகின்றதோ அவையெல்லாம் நாங்கள் உண்மை, எங்களுக்கு நன்மை பயக்கும் என நம்பி நாங்கள் அவற்றிற்கு பின் செல்கின்ற போது நாங்களும் தொலைந்தவர்களாக மாறுகிறோம். பொருளாதாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். பொருளாதார உத்திகளிலே இந்த கண்ணுக்கு அல்லது இந்த மனிதனுடைய ஐம்புலன்களுக்கு எவையெல்லாம் ஏற்றவையாக, எவையெல்லாம் இந்த ஐம்புலன்களை கவர்வையாக இருக்கின்றதோ அவற்றை தான் இந்த வியாபாரத்திலே அவர்கள் முன்னிறுத்தி வைப்பார்கள். இது ஒரு விதமான வியாபார உத்தியாக அல்லது பொருளாதார உத்தியாக இருக்கின்றது. இது இந்த உலகிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். எது உண்மை, எது நன்மை என்று அறியாமல் எங்கள் ஐம்புலன்களுக்கு எது எங்களுக்கு நன்மை பயக்கமாக எங்களுக்கு தோன்றுகின்றதோ அல்லது எங்களுக்கு ஏற்றவையாக கவர்வரையாக இருக்கின்றதோ அதன் பின் நாங்கள் செல்கின்றோம். அவர் செல்கின்ற போது நோயாளியாக, அவர் செல்கின்ற போது தொலைந்தவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக இந்த தொலைந்த ஆடாக நாங்கள் போவதற்கு முதல் காரணம் தற்பெருமை. அதை பெற்றோரிடம் காணப்பட்ட இந்த தற்பெருமையினால் அவர்கள் தொலைந்தவர்களானார்கள். இஸ்ரேல் மக்களிடம் காணப்பட்ட இந்த தற்பெருமையினால் அவர்கள் இறைவனுக்கு மோசைக்கும் எதிராக முணுமுணுத்தார்கள். இவ்வாறாக இந்த பரிசேர், சதுசேர், மறைநுணர்ஞர்கள் அவர்களிடம் காணப்பட்ட தற்பெருமையினால் அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இந்த ஜூதர்களிடம் காணப்பட்ட தற்பெருமையினால் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த தற்பெருமை அதோடு முடிவடையவில்லை. மாறாக இன்றும் எங்களிடம் காணப்படுகின்ற இந்த தற்பெருமையினால் நாங்கள் அன்றாடம் தொலைந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த தற்பெருமை எங்களுக்கு எப்போது வருகின்றது என்றால், நான் என்ற அகங்காரம் என்னுள்ளே குடிகொள்கின்ற போது, நாமை மறுத்து நான் எனக்குள்ளே அதிகம் உள்வாங்குகின்ற போது, இந்த அகங்காரம் என்னுள் உள்வாங்குகின்ற போது நானும் தொலைந்தவனாக மாறுகிறேன். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் விசேஷமாக மன்றாடுவோம். இந்த நான் என்ற அகங்காரம் என்னுள்ளிருந்து அகன்று போகவும், தற்பெருமை என்னுள்ளிருந்து விலகி போகவும், நான் இறைவனுடைய பார்வையிலே சிறியவனாக இருக்க இறைவன் என கருள் கூறவன் மன்றாடுவோம். எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நீரே என்னை படைத்தீர், நீரே என்னை வழிநடத்துகின்றீர், நீரே எனது ஆயனாக இருக்கின்றீர். நான் உம்முடைய வழியில் நடக்க, உம்முடைய சொல் கேட்டு நடக்க என்னையும் ஒரு மனிதனாக மாற்றும் என்று மன்றாடுவோம். இன்றைய நாளிலே ஆண்டு தேசி மிக அழகாக சொல்லுகின்றார்.
நாங்கள் சிறியவர்களாக இருக்கின்ற போது நாங்களும் இறைவனுடைய பார்வையில் பெரியவர்களாக இருப்போம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று எங்களை நாங்கள் இறைவனுடைய கையில் முழுமையாக கையளிக்கின்ற போது நாங்களும் இறைவனுடைய பார்வையிலே பெரியவர்களாக இருப்போம். ஆகவே இந்த அகங்காரம், தற்பெருமை, சுயநலம் போன்ற பண்புகள், தீய வழக்கங்கள் எங்களை விட்டு அகன்று போகவும், எங்களுடைய ஐம்புலன்களை நம்பி நாங்கள் இந்த வியாபார உலகத்திற்குள், இந்த தொழில் உத்திகளுக்குள் நாங்கள் மயங்கி போகாமல் உண்மையை, நீதியை நாங்கள் எங்களுடைய வாழ்வின் அடிச்சோடாக கொண்டு வாழ, இறைவனுடைய பார்வையிலே நாங்கள் சிறியவர்களாக இருந்து இறைவனுடைய பார்வையிலே பெரியவர்களாக மாற, தொலைந்த ஆடுகளை அல்லாமல், தொலைந்து போன ஆடுகளைப் போல அல்லாமல் இறைவனுடைய ஆடுகளைப் போல வாழ இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இந்த பள்ளியில் நாங்கள் தொடர்ந்துமாக மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை நம்பிக்கையோடு இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். வழிநடத்துபவராம் துணையாளரே இறைவா, எங்கள் திரு அவைக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். திரு அவையினை வழிநடத்தும் அனைவரும் சிதறுண்டு சென்ற உமது மந்தையின் ஆடுகளை ஒன்றிணைத்து உம்மிடம் கூட்டி வந்து சேர்ப்பவர்களுக்கான ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவராய் நலமளிக்கும் தந்தையே இறைவா, நோய்களின் உருமாற்றத்தால் செய்வதறியாமல் தவிக்கும் எங்களை கண்ணோக்கி அருளும். உமது குணப்படுத்துதலின் ஆவியால் எங்களை தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே இறைவா, நாங்கள் ஏழை எளிய மக்கள் மேல் அன்பு கொண்டு வாழவும் அவர்களின் தேவைகளில் உடனிருக்கவும் நீரே துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, எங்கள் மாணவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்குள் தம்மை தொலைத்து கொள்ளாமல் ஒழுக்கமும் மரியாதையும் ஆளுமையும் கொண்ட பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீரே துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இணையம் வழியாக, முகநூல் வழியாக, தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய நோய் நொடிகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். இறைவன் எங்களை வழிநடத்துகின்றவர். நாங்கள் இறைவனுடைய மக்களாக, இறைவனுடைய மந்தை நாடுகளாக இருக்கின்ற போது, இறைவனை விட்டு நாங்கள் வழி தவறி செல்லாமல் இருக்கின்ற போது இறைவன் எங்களுக்கு அனைத்தையும் நிறைவேற்றுவராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் இறைவனிடம் தொடர்ந்தமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய கண்ணீரை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். இன்னமாக விசேட விதமாக எங்களுக்குள்ளே இருக்கின்ற சுயநலம், எங்களுக்குள்ளே இருக்கின்ற தற்பெருமை, எங்களுக்குள்ளே இருக்கின்ற அகங்காரம், போட்டி பொறாமை, எரிச்சல், இவை அனைத்தையும் களைந்து இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகள் அனைத்தையும் கடந்து நாங்கள் இறைவனுக்கேற்ற பிள்ளைகளாக வாழ இறைவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னமாக கல்வி கற்கின்றவர்கள், பரீட்சை எதிர்நோக்கி இருக்கின்றவர்கள், தொழில் புரிபவர்கள், நேர்முக பரீட்சை எதிர்நோக்கி இருக்கின்றவர்கள், இன்னும் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் ஜோதிகள் அனைவரையும் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். எங்கள் ஒருவரையும் வழி நடத்துகின்ற ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வழியை காட்ட, எங்களுக்கு ஒரு இலக்கை காட்ட அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மந்தைய நாடுகளாக நாங்கள் உமது வழியில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் செல்லவிருக்கின்ற வழியை எங்களுக்கு காட்டியருளும். நாங்கள் உம்முடைய நீர் காட்டுகின்ற வழியிலே நடந்து சென்று உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஆசீர்வாதத்தின் மக்களாக, எங்களுடைய வாழ்வின் தேவைகளில் நாங்கள் உண்மை நேர்ந்த மக்களாக எப்போது மகிழ்ச்சியுடனும் நிறைவான அமைதியுடன் இருக்கச் செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீரங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலாளங்கள் மீட்பின் மறு நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தாதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பலியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வெள்ளமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வழிபடும் ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஏத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை மாறுவனவாக. அவர் பாடுபடவளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உயிர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று உமக்கு ஊழியமுரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பெறவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகளின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கூந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்களுடைய தேவைகளை இணைந்தவர்களாக இறைவன் கட்டித்தந்த சபத்தை நம்பிக்கையுடன் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது சிற்றம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் ஒன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு அழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருநாவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை மது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் கல்வி வாழ்வையும் உங்கள் தொழில் துறைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டலும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.